வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நாங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் தியானிக்க போறோம். We had meditated on this few months ago, but still we are seeing from a different angle. இந்த வசனங்களை நாங்கள் ஏற்கனவே தியானித்தோம், ஆனால் வேற கண்களிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். வேத வசனங்களுடைய அருமை என்னன்னா, நீங்க எத்தனை தடவை நீங்கள் வாசித்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அது மூலமாக பேசுவார். So we have seen this passage, but we see from a different eyes. And even as we see, I want us to acknowledge that the word of God is powerful. வேத வார்த்தைகள் வல்லமையானது. வேத வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. வேத வார்த்தைகளை நாங்கள் உண்மையோடு படிக்கும் போது நிச்சயமாக நம் மத்தியில வார்த்தை மூலமாக தேவன் பேசுவார். இன்றைக்கு நாம் வாசித்த வசனத்திலிருந்து God is a God who does not forget. நம்மை ஆண்டவர் நம்மை மறந்து போவதில்லை என்பதை நாம் தியானிக்கிறோம். There are times God is silent. சில சூழ்நிலையில் தேவன் மௌனமாக இருக்கிறாங்க. There are times God punishes us. சில சூழ்நிலையில் தேவன் நம்மை தண்டிக்கிறார். சில சூழ்நிலையில் தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். There are times He permits many things, but He never ever forgets us. ஆனால் ஒரு நாளும் அவர் நம்மை மறப்பதில்லை. He will not forget us. அவர் நம்மை மறந்து போகிற ஆண்டவர் இல்லை. அதை நாங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில நாங்கள் தியானிப்போம். ஆதியாகமம் 37 நாங்கள் வாசிக்கிறோம். The chapter, the dream of Joseph. இதோ யோசேப்பு வந்த ஒரு கனவு. இந்த கனவு அவருக்கு 17 வயசுல வந்தது. இந்த கனவை அவர் அப்பாவுக்கு சொல்லுவது, அவருடைய சகோதரர்களுக்கு சொல்லுவது, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. They do not accept this dream because it is too big. But the Lord gave a dream. ஆனால் தேவன் ஒரு கனவை கொடுத்தார். தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 38:24 யாராவது வாசிங்க. Genesis chapter 38 verse 24. ஏறக்குறைய 3ஆம் மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமோர் வேசித்தனம் பண்ணினான். அந்த வேசித்தனத்தினால் ஆதியாகமம் 38:24 நான் வாசிக்கிறோம். The brothers of Joseph, they put him in the pit. இதோ அவர்களை தூக்கி போட்டாங்க. இதோ இந்த சகோதரர்கள் யோசேப்பை தூக்கி போட்டாங்க. தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிறோம். இதோ இவர்கள் அவங்களை விற்று போட்டாங்க. They sold him into a foreign land. அவர்களை தூக்கி போட்டு அவர்களை விற்று போட்டாங்க. அது மட்டுமில்ல, இதோ யோசேப்பு ஒரு இடத்துல இருக்கும்போது ஆதியாகமம் 39:20 நாம் வாசிக்கிறோம். இதோ இந்த யோசேப்பு ஒரு தவறும் செய்யாமல் இருக்கும்போது அங்கே இருக்கிற அரண்மனை, அங்கே இருக்கிற the Potiphar and the wife, they put him into the prison. அவங்களை ஜெயில போட்டாச்சு. யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு விசித்திரமான ஒரு வாழ்க்கை. எந்த தவறு பொறாமையால கொலை செய்ய சகோதரர்கள், பொறாமையால கீழே பிட்டில போட்டு அவர்களை மறியலிட்ட சகோதரர்கள், அது மட்டுமல்ல அவங்களை விற்று போட்ட சகோதரர்கள், ஒரு இடத்துக்கு போய் செட்டில் ஆகிற சூழ்நிலை அங்கே அவர் நேர்மையாக இருந்ததுனால அவரை தண்டிக்கும்படியாய் அந்த சூழ்நிலை அவரை ஜெயில போட்டாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? சில நேரத்துல நாங்கள் பண்ற தவறுக்கே நாங்கள் தண்டனை அனுமதிக்கும் போது, as we experience punishment for our sins, we do not bear it. நம்மால தாங்க முடியவில்லை. செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கும்போது அதை நம்மை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதற்கே ஒரு நிதானம் இல்லை, அதற்கே ஒரு மனசு இல்லை. ஆனால் இவரோ எந்த தவறும் செய்யல. அவர் நேர்மை
39:20. யோசாப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தார். இதோ அவர்களை சிறைச்சாலைக்கு ஒப்புவித்தாங்க. A place where the king's prisoners were bound. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க வீட்ல போய் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. எகிப்து நாட்டுல ஒரு ஜெயில் எப்படி இருந்தது? எகிப்து நாட்டுல ராஜாக்குரிய அரண்மனை, ராஜாக்குரிய காரியங்களுக்குரிய சூழ்நிலைக்கு ஜெயில போடுற அந்த prison எப்படி இருந்தது? There's another word in English, it says a dungeon. அது ஒரு கிணறு மாதிரி, அது மண்ணுக்கு கீழே இருளான ஒரு இடம். அங்க சூரியனுடைய வெளிச்சம் கூட இருக்காது, யாரும் அவங்களை சந்திக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை இவர்களை ஜெயில போட்டாச்சு. இதோ இவ்வளவு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. இதோ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கோம்? How he would have gone through. அந்த ஜெயில இருக்கும்போது அங்கே சில பேருக்கு சில கனவு வருது. அங்க 2 பேருக்கு கனவு வரும்போது அங்க இருக்கிற கனவை விளக்கி கொடுக்கும்போது கடைசியில யோசேப்பு சொன்னாங்க, இதோ நீ 3 நாள்ல இந்த கனவு பிரகாரம் நீ ராஜாவுடைய அரண்மனைக்கு திரும்பி போவே. அப்ப நான் உனக்கு சொல்றேன், தயவு செய்து என்னை நீ நினைத்துக் கொள்ளு. ஆதியாகமம் 40:14 யாராவது வாசிக்கலாம். When all goes well with you, oh I tell you, remember that I was with you. நீ ராஜாவுடைய இடத்துக்கு போவே. நீ போன பிறகு நான் உன்னோடு இருந்தது நீ நினைத்துக் கொள்ளு. தயவு செய்து நீ எனக்கு கருணை காமி. Please show kindness to me by mentioning me to Pharaoh. Get me out of this prison. இதோ என்னை இந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் ஃபாரோவிடத்தில் நீ சொல்லு. நீ மறுபடியும் ராஜா இடத்தில் போக போற, என்ன மறக்காத, நான் உன்னோட இருந்த. நீ தயவு செய்து என்னை குறித்து ராஜாக்கு சொல்லி என்னை இங்கிருந்து விடுதலையாக்கும். Probably the only hope Joseph was having was this man. அவருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, இதோ என்னோட பழகின ஒருவர் என்னை குறித்து ராஜாக்கு சொல்லுவார், நீ சொல்லு. அதே ஒரே ஒரு நம்பிக்கை தான், வேற நம்பிக்கையே இல்லை. In fact, this is the first time we see in the Bible he is expressing his heart out. இதுதான் முதல் தடவை அந்த சகோதரருக்கு யோசேப்பு மனசு விட்டு பேசுறாங்க. நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் நான் ஸ்லேவ், நான் எபிரே ஜனத்தை சேர்ந்தவன், நான் எந்த தவறும் செய்யல, என்னை எஜமான் என்னை ஜெயிலுக்கு போட்டாச்சு. I have not done anything wrong. They put me into jail, and I tell you, please don't forget me. There are times in our life the only people we trust will betray us. நாங்கள் நம்பின ஒரே மனுஷன் நம்மை தோற்று போகும்படியா செய்வார்கள். நாங்கள் விசுவாசித்த ஒரே மனிதன் என்னை கைவிட்டாச்சு. The only person I trusted in my life, he left me, he forgot me. என்னை மறந்துட்டாங்க. நம்ம வாழ்க்கையில மனிதர்களையும் சில சூழ்நிலைகளையும் செருளாய் வைத்துக் கொள்வதே அந்த செரு உடைந்து போகும். That wall will be broken because that man, that situation, that person cannot hold you. உங்களை அவரை தாங்க முடியாது. By himself, if you forget the Lord, தேவன் இல்லாமல் ஒருவரும் ஒரு சூழ்நிலையும் எங்களை தேவனுக்குரிய காரியம் இல்லாமல் எங்களை நடத்த முடியாது. நாங்கள் விசுவாசிக்கிற ஒரே சூழ்நிலை என்னை கைவிட்டு போனது. அப்போ ஒருவேளை யோசேப்பு ஜெயில இருந்து ஒருவேளை இன்னைக்கு ராஜா சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு ராஜா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் காத்து இருந்திருக்கிறான்.
Maybe he was waiting every day. Oh, this man is there. He might tell about me to the king. இதோ இந்த ராஜாக்கு இவர் சொல்லுவார் என்று காத்துட்டு இருந்திருக்கலாம். வேதவசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 40:23 வாசிங்க. Yet after all this the chief bearer went through and came back to the palace. The chief cupbearer did not remember Joseph. He forgot Joseph. யாராவது வாசிங்க ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். It is literally written in the Bible, he forgot Joseph. இதோ யோசேப்பை மறந்து, இவனோ இதோ ராஜாவின் அரண்மனையில the person who forgot Joseph. யோசேப்பை மறந்துட்டாங்க. யோசேப்பை நினைவு கூறல. யோசேப் சொன்னது, யோசேப் சொன்ன ட்ரீம்ஸ் எதையும் அவன் நினைத்து பார்க்கல. As he was settled in life, he forgot Joseph. I want us to remember at these moments all people who forgot you. உங்களை மறந்த, உங்களை மறுதலித்த, உங்களை ஏமாற்றின ஜனங்களை நினைத்து பாருங்க. They are people, they will forget you if our trust is only on them. நாங்கள் அவர்களை நோக்கி பார்த்தால் அவர்கள் நம்மை விட்டுட்டு போவாங்க, நம்மை மறப்பாங்க. மறப்பது மனிதனுடைய சுபாவம். All these people have forgotten me. 2 வருஷம் கடந்து போனது. 2 years had passed. There's no hope for Joseph. யோசேப்புடைய வாழ்க்கையில, யோசேப்புடைய சூழ்நிலை நினைத்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நெருப்புல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போ நான் விடுதலாக, when will I come out of prison? I am facing here for something I did not do. நான் நேர்மையாக இருந்திருந்தால், அவர்கள் போத்திபாருடைய மனைவிக்கு நான் ஒப்பு கொடுத்திருந்தால், இது எனக்கு நடந்திருக்காதே. நான் உண்மையா இருந்திருந்தால் இந்த தண்டனையா? Maybe he is going to so many things, but he is in prison and no other way for him to come out. ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு என்ன கேரண்டி வெளியே வருவாங்க? நம்ம நாட்டில், நம்ம உலகத்தில் ஒரு சுதந்திரவாளர் அப்படி இருக்கிறாங்க. நெல்சன் மண்டேலா எவ்வளோ வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க? 25 வருஷம் அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. If you can think of the life of Nelson Mandela, it is purposeless and meaningless if it was not for God. தேவன் இராமல் இருந்தால் 25 வருஷம் வீணா போகுதா? No, it didn't go away because God has a work in him. இதோ இந்த தேவன் அவரோட கிரியை செய்து அவர் விடுவித்தார். எல்லாம் நம்பிக்கை விழுந்து போனது. எல்லாம் நம்பிக்கை விழுந்து போவது. சில சூழ்நிலைகளை நாம் நினைக்கலாம், தேவனும் என்னை மறந்தாச்சு. The Lord has forgotten me. என்னை மறந்தாச்சு. என்னை தேவன் நினைவு கூறல என்று நினைப்பது மனிதனுடைய சுபாவம். It is true that sometimes we will think the Lord has forgotten me. Isaiah 49:14 யாராவது வாசிங்க. Isaiah 49:14. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். இதோ சீயோனே, நீ சொல்லுகிறாய், தேவன் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார். The Lord has forgotten me. The Lord has forsaken me. If you have thought like that, maybe you have thought sometimes, ஒருவேளை சில சூழலில் நினைச்சிருக்கீங்க, தேவன் என்னை மறந்தாச்சு. He has forgotten me. He is not remembering me. என்னை மறந்தாச்சு. அவர் என்னை மறந்துவிட்டார். But the Lord brings situation in impossible situation. தேவன் எந்த வழியும் இல்லாத ஒரு சூழ்நிலையை தேவன் கொண்டு வருகிறார். இந்த ராஜாக்கே ஒரு கடல் கொண்டு வருகிறார்.
brings a dream. ஆதியாகமம் 41:1. After 2 years, Pharaoh had a dream. இதோ இந்த ராஜாக்கு ஒரு கனவு வந்தது. 41:8. Pharaoh இந்த கனவை எல்லாருக்கும் சொன்னாங்க. ஆனால் யாரும் அதை விவரிக்க முடியல. The people of the Egyptian magicians, the scholars, the people who were powerful people, wise people, அவங்களால இந்த கனவை விவரிக்க முடியல. அப்போ ஒரு சூழ்நிலை தேவன் கொண்டு வருவது இந்த மனிதனுக்கு ஞாபகம் வருகிறது. Unless the Lord triggers movements in the hearts of people, nobody can be at work. யாரும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தேவன் தூண்டுகிறார். என்ன நம்பிக்கை? தேவன் தூண்ட முடியும். இதோ இந்த யோசேப்புக்கும் ஒன்றும் தெரியாது. Never ever trust people 100%, because when you trust people 100%, God will fail that moment. அந்த சூழ்நிலையை தேவன் அவர்கள் மறக்க முடிய செய்வார். என்னுடைய நம்பிக்கையோ மனிதர்களே. ஆனால் தேவனை நம்பும் போது எந்த சூழ்நிலையும் அவர் எல்லாவற்றையும் நடத்துகிறவர். You think of God as a puppet master. He is the one. He moves the kingdom. He moves the hearts. This is the sovereignty of the Lord. இது தேவனுடைய கரங்கள். அவர் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறவர். அவர் எல்லாவற்றையும் நடத்துகிறவர். Nothing is an accident to the Lord. We don't understand that He permits and He allows. God brings a dream, and through this dream, the king is making the cupbearer. இந்த தூங்கி இந்த மறந்து இருந்த இந்த சகோதரன் ஜெயில வந்தவளை எழுப்பினதே ராஜா. இப்பேற்பட்ட தேவன் நம்ம தேவன். எங்கே யாரை தட்டணும் என்பது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அந்த சூழ்நிலை இந்த ஜனங்க இந்த கப்பேற ஆதியாகமம் 41:12 யாராவது வாசிங்க. Genesis chapter 41 verse 12. அப்பொழுது வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாகிய எங்களோடு ஒருவர் இருந்தார். நாங்கள் அவரிடத்தில் என்னுடைய கனவு சொன்னோம். அவன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னார். என் சொப்பனத்தில் எனக்கு சொன்னார். ராஜாவே, இப்ப எனக்கு ஞாபகம் வருது. நான் ஜெயில இருப்பது எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவை நான் யோசேப்புக்கு சொன்னேன். அவர் விவரித்தார். விவரித்தபடி நான் இங்கே இருக்கிறேன். இதோ இவர் ஒருவர் இருக்கிறார். அவர் கனவை சொல்ல முடியும். There is a man called Joseph and he can tell your dream. It is the Lord who wakes him. Even though it is not this man alone by himself. இந்த மனிதன் தனிமையாக ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் தூண்டுகிறாரோ. தேவன் ராஜா கனவை கூட்டிட்டு வந்து அந்த ராஜா மூலமா இவரை எழுப்பி இவர் சொல்லுகிறார், யோசேப் என்று ஒருவர் அங்கே அரண்மனையில் இருக்கிறார். அவர் சொல்லுவார், அவர் ஒரு அடிமை, அவர் ஒரு பிரயோஜன செய்தவர். ஆனால் என் கனவை அவர் கரெக்டா சொன்னார். Then the king says, கூடிவா. வேதம் சொல்லுகிறது, Genesis chapter நேரங்களாதனால நான் வாசிக்கிறேன். You can go home and read Genesis chapter 41 completely. யாதியாகமம் 41:14. Then Pharaoh sent for Joseph and they brought him from the dungeon. எங்கே இருந்து கொண்டு வந்தாங்க?
தமிழ்ல என்ன? அப்பொழுது பார்வோன் யோசேப்பை ஒரு குழியில இருக்கிற ஒரு ஜெயில், லைட் இல்ல, எதுவுமே இல்ல, அங்கே படுத்த யோசேப்பை கொண்டு வா. யோசேப்பு 2 வருஷம் எப்படி இருக்கிறதா? இப்ப இருக்கிற சூழ்நிலை ஜனங்களுக்கு பொறுமை என்பதே இல்லை. இந்த யோசேப்போ தவறு செய்யல, விற்று போட்டாங்க, உண்மையா இருக்கிறதுக்கு ஜெயில போட்டாங்க. 2 வருஷம் நான் ஜெயில இருக்கிற. Oh, the patience of Joseph to endure it. Oh, young people, I want to tell you, build patience in your life, build endurance in your life. Don't let your life be like fast machine. தயவு செய்து உங்க வாழ்க்கை எல்லாமே சுற்றி போட்ட மாதிரி மாறும் நினைக்காதீங்க. பொறுமையோடு இப்ப இருக்கிற சந்ததிக்கு பொறுமை ரொம்ப கம்மி. இப்ப இருக்கிற சந்ததிக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப இருக்கிற சூழ்நிலை சில நேரத்துல நமக்கு சாய்ஸஸ் ஜாஸ்தி இருக்குது. நாம போன வாரம் சொல்லியிருந்தேன், நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது டிவி இருக்கும், ரிமோட் இருக்கும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது தெரியல. ஒரு நாளும் என்னென்ன ப்ரோக்ராம் வரும்னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்க. அதை பார்த்து அதுக்கு வெயிட் பண்ணி ஒரு ரிமோட்ல 3 பேரும் சகோதரர்களா நம்ம வெயிட் பண்ணி போடுவோம். இப்போ என்ன வேணுமோ எப்போ வேணுமோ யூடியூப் போடு. ஜனங்களுக்கு பொறுமையே இல்லை. பசங்களுக்கு கூட வளருவது எல்லாம் ஃபாஸ்டா. சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜனங்க இன்டர்ன்ஷிப் கம்பெனில வரும்போது கூட அவங்க ஆட்டிடியூட் என்னவோ ஒரு மாதிரி இருக்குது. They don't submit to the people. இன்டர்ன்ஷிப் வரும்போது அந்த பயம் இல்லை, அந்த பக்தி இல்லை, ஒன்றும் இல்லை. யோசேப் had no other choice. அவருக்கு வேற சாய்ஸே இல்லை. Everything is because somebody did something. He is suffering. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாரோ ஏதோ தவறு செய்தனால நான் மரிக்கிறேன். But still the patience of Joseph. அவனே அந்த பொறுமை என்பது தேவன் மேல விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு பொறுமை இருக்கும். The people who wait on the Lord will be patient. They will say, the Lord is at work and He will lead me. 2 வருஷத்துக்கு அப்புறமா யோசேப்புக்கு கொண்டு வாங்க. பைபிள்ல எல்லாமே எவ்வளவு விளக்கமா இருக்குது. The Bible says they brought him, they shaved his face, they changed his clothes, and they come out from the dungeon. ஜெயிலுக்குரிய ட்ரெஸ்ல இருந்து அவரே எடுத்து வந்து வேற ட்ரெஸ் மாத்தினாங்க. அவங்க தாடி கூட ஷேவ் பண்ணாம இருக்கிற சூழ்நிலை தாடியை ஷேவ் பண்ணி அரண்மனைக்கு கொண்டு வராங்க. யோசேப்பு இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே, இப்போது எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. I'm no longer a prisoner with prison dress, but they are changing the dress. என்ன நடக்க போது தெரியலையே, என் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. They probably were told, we are taking you to Pharaoh. இவர்கள் Pharaoh சந்தித்து ராஜாவை சந்திக்கிறாங்க. அப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பா, எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த சூழ்நிலைதான். That's the only time I can probably stay in the palace. But you know the heart of Joseph was so amazing. அப்போ ராஜா கேட்கிறாங்க. ஆதியாகமம் 41:15. I had a dream. Nobody could interpret it, but I heard it is said about you that you can hear a dream and interpret it. இதோ எனக்கு கனவு வந்தது, நான் கேள்விப்பட்டேன், நீ கனவை விவரிக்க வல்லவன் என்று. அப்ப யோசேப்பு என்ன பதில் கொடுத்திருக்காரு? நான் தான், I am the one, நான் விவரிக்கிறேன். I am the one who will explain it. Oh, I got the chance to tell a dream and stay up. சில நேரத்தில் இந்தியாவில் சொல்லுவாங்க, இந்தியாவில் சில தலைமைகள் சொல்லுவாங்க,
ஆயில் கொடுத்தாலும் Joseph is thinking, oh, I will hold the feet of the king and stay up. இந்த ராஜாவை காலை பிடித்து நான் இருக்கிறேன், நான் தான் அந்த யோசேப். அவர் சொன்னார், அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றார்? ஆதியாகமம் 14 யாராவது வாசிங்க. Genesis chapter 14 verse 16. நான் அல்ல. Oh, he looks at Pharaoh and says, Pharaoh, நீ உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிற, நீதான் அந்த யோசேப். நான் ராஜாவாக எனக்கு ட்ரீம் வந்தது, நீ விவரிக்க வல்ல, நான் கேள்விப்பட்டேன். நாயகன் எந்த நம்பிக்கை நாயில ராஜாவே. ராஜாக்கு எப்படி இருந்திருக்கோம்? ராஜா முன்னே நின்று அவர் சொல்றார், நான் இல்லை. ஒருவேளை யோசேப்பே ஜனங்க சில நேரத்தில் சொல்ற மாதிரி ஜனங்க பின்னாடி போற ஆளா இருந்தால், ராஜாவே நீர் நான் சொல்றேன் ராஜாவே, I will tell you, if he was a man who went behind people, maybe in the studios he learned the lesson that God has to do things and not man. ஒருவேளை இந்த 2 வருஷத்துல அவர் ஒரு சூழலை கற்றுக்கொண்டார், மனிதர்களால் சூழல் நடக்காது, தேவனால்தான். நான் மனிதனை நம்பி நான் பேசுவதில்லை, நீங்க தான், நான் இல்லை. ஒருவேளை மனசுல இருந்திருக்கோம், ஐயோ நீ இல்லைன்னு சொல்லிட்டா திருப்போ உன்னை ஜெயிலில் தள்ளிட்டா. He was a man. No man is a superhero in the Bible. They were all men like you and me. எல்லா மனிதர்களும் உங்களை போல என்னை போலதான். ஆனால் என்னுடைய விசுவாசத்தினாலே சொல்றார், நான் அல்ல, அது என்னுடைய தேவன். He is the man, the Lord. It is God who will tell you and give you the meaning. It is not me, but my God. என் கடவுள். This heart of Joseph. Don't go behind any man. எந்த மனிதர்களும் பின்ன நாங்கள் போக அவசியம் இல்லை. தேவன் நினைத்தால் அவர் செய்வார். ஓ ஃபாரோ, நீங்க ஃபாரோவாக இருங்க, நான் சொல்றேன் நான் இல்லை. ஒருவேளை அந்த நேரத்தில் ஃபாரோ வந்து, ஏய் இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா, நான் இவ்வளவு சொன்னேன் இவரை பற்றி, நான் ஒன்னும் சொல்ல முடியாது, கடவுளிடம் திருப்பி ஜெயில போடு சொல்ல அதிகாரம் இருந்ததா? இருந்தது. யோசேப்புடைய நம்பிக்கையோ ஃபாரோ இல்லை, அவருடைய தேவன். His faith was in his God and not Pharaoh. தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது சத்தமாங்க. The faith of us should be on God. And then he said, ராஜாவே என்ன கதை நீங்க சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு விவரிப்பார். And then the story goes, he tells the dream. ராஜா கனவை சொல்றாங்க, அவர் விவரிக்கிறார். அதெல்லாம் அவருக்கு யோசேப்பு நிச்சயமாக அவர் யதார்த்தமா அவர் யோசேப் ராஜா கொடுக்கிற ஆலோசனையை எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமதான் இது அவர் சொன்னார். 41:32 ராஜாவே நீங்க யாராவது ஒருத்தரை பாருங்க, இந்த சூழ்நிலை பஞ்சம் வரும்போது அதை ஹேண்டில் பண்ண நீங்க யாராவது ஒருத்தர் ஞானமா இருக்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணுங்க. And he said this, he told it genuinely, king, you appoint somebody he had no expectation on himself. நீங்க ராஜாவே யாராவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுங்க. அப்போ ராஜா சொல்றாங்க, இதோ தேவன் அவர் ஒரு சூழலை கொண்டு வந்தார், தேவன் யோசேப்பை உயர்த்தினார். ராஜா சொல்றாங்க, ஆதியாகமம் 41:32, can we find anybody like this man? இந்த மனிதன் போல இங்க யாராவது இருக்கிறாங்க? The spirit of God is on him. அவர் மேல தேவ ஆவி இருக்கிறது. Because the Lord has made
is in response to the way Joseph is saying about God. யோசேப் சொன்ன பதிலுக்கு ஃபாரோ கொடுக்கிற ரெஸ்பான்ஸ். யோசேப் சொல்றாங்க, நான் இல்ல, என் கடவுள். Then Joseph, because of the way he said, Pharaoh understood the God, and he says, இந்த தேவன் உனக்கு நிமிர்க்கிறதுனால. You guide conversation in such a way that people will be led to God. சொன்னா யாராவது சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னால் நீங்க பேசுறதுலே அவன் தெரிஞ்சுக்கணும், அவர் தேவன் வல்லவர். And Pharaoh said, this God has told to you, and there is no one as intelligent and wise as you. உன்னை போல யாரும் இல்லை, இந்த தேவன் உனக்கு தெரிவித்ததுனால. என்ன ஒரு ராஜா சொல்றாங்க, அந்த மனிதன் நீதான். Oh my God, that man wisdom would lead and appoint. It is you, Joseph. நீதா நாற்பது, நீ என் வீட்டுக்கு எஜமானனா இருப்பேன். அவ்வையாவது போத்திபாருடைய வீட்டுல கீழே லோவர் ரேங்க்ல எஜமானனா இருந்தால் அவரு செய்யாம ஜெயில போட்டாங்க. பொறுமையோட காத்திருந்த யோசேப்புக்கு தேவன் இப்ப கொடுக்கிற பரிசு ராஜா வீட்டுக்கே எஜமானன். What a God he serves. என் வீட்டுக்கு எஜமானன் நீதான். 41 என் வீட்டு மாத்திரமல்ல, see I placed you over the whole Egypt. இந்த முழு எகிப்துக்கு நீதான் எஜமான். நானோ Pharaoh, and God, he says, verse 42, Pharaoh removed his signet ring from his hand and he puts it on the hand of Joseph. அவருக்கு இருந்த மோதிரத்தை கழட்டி யோசேப்புக்கு போட்டு, அவருக்கு அழகான வஸ்திரத்தை போட்டு, அரண்மனையில வஸ்திரத்தை போட்டு, அவருக்கு ஒரு கோல்டு செயின் போட்டு, அவரை ஒரு ஹார்ஸ்ல சாரியட்ல கொண்டு போய், இது உனக்குரியது தேவன் அவரை உயர்த்தினார். அந்த சூழ்நிலை கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறீங்களா? அப்பா, எந்த தவறும் செய்யாம எங்க சகோதரர்களை மறுதலித்தாங்க. ஒரு பொய் எந்த தவறும் உண்மையா இருந்ததுக்காக ஜெயில போட்டு எனக்கு ஜெயில் ட்ரெஸ் போட்டு வச்சிருந்தாங்க. அங்க எதையும் பார்க்க கூட முடியாது, யாரோட பேச கூட முடியாது. இன்றைக்கோ தேவன் நீர் உயர்த்தி எனக்கு, அப்பொழுது எனக்கு ஜெயில் கையில கட்டி ஜெயில வச்சிருக்கிறாங்க. இப்பொழுது எனக்கு தேவன் அவர் ராஜாவை அவர் செயின் எடுத்து அவர் போடும்படியாய் அவர் செய்து, அவர் மோதிரத்தை எடுத்து போடும்படியாய் செய்து, நீதான் எகிப்துக்கு எஜமான். ராஜாவே, நான் சும்மாதான் சொன்னேன், யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு. என்னவே நீங்க செஞ்சுட்டீங்களா ராஜாவே? Oh, I just told you appoint somebody in your kingdom, and I never expected you will appoint me in your kingdom. That is the doing of God. He is a God who will not forget you. உங்களை மறக்கிற தேவன் அவர் இல்ல. He is never forgotten Joseph. இதோ இந்த சகோதரர்கள் மறந்தாமே, அவங்க அப்பா கூட நினைச்சு மறந்துட்டு இருப்பாங்க. இந்த அரண்மனையில் அவங்க மறந்துட்டாங்க, ஆனால் தேவன் மறக்கவில்லை. உங்களை மறக்கவில்லை. He's not forgotten you. Whatever you're going through, no, your God has not forgotten me. என் தேவனை மறக்கவில்லை. And the confidence Joseph has, he says, my God will tell you, it's not me. நான் இல்லை, என் தேவன் எனக்கு சொல்வார். He cannot take that statement unless he is with God. அவர் தேவனோடு இருக்கிறவரையோ, அவர் தேவனை அறிந்திருக்கிறவரையோ, அவர் தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவரையோ, அந்த தைரியம் அவருக்கு வரவே சான்ஸே இல்லை. God is not forgotten
God has forgotten me. என் அப்பா, என் அம்மா, என் friends என்னை மறந்துட்டாங்க. That He has not forgotten you. Isaiah chapter 49 verse 15, God tells again this verse, can a woman forget her children? பால் குடிக்கிற குழந்தையை தாய் மறக்க முடியுமோ? அப்படி மறந்தாலும் கூட நான் மறப்பேன். இப்ப நான் பார்க்கிற சூழ்நிலையில தாய் பால் குடிக்கிற தாய் பிள்ளைகளை மறந்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு போறாங்க. For the child, even if the mother has forgotten, the Lord has not forgotten. என் தேவன் மறப்பதில்லை. தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், யார் மறந்தாலும் என் தேவன் மறப்பதில்லை. There's one thing God wants to tell you today. He's not forgotten you. Please know and trust this God and His timing and His doing. அவருடைய நேரத்தை, அவருடைய கிரியைகளை விசுவாசிங்க. தேவன் மறப்பதில்லை, தேவன் மறந்ததில்லை, அவர் மறக்க போவதில்லை. He will never forget you. He has never forgotten you. He will always forget. He will always remember you. But as I told you earlier, maybe He is punishing you. He is far from you. He is silent in you. He is allowing certain things in your life. ஒருவேளை என்னை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறாங்க, என்னை தண்டிக்கிறாங்க, எனக்கு சில சூழ்நிலை அனுமதிச்சிருக்கிறாங்க, ஆனால் அவர் மறப்பதில்லை. He never forgets you. And as He does not forget you, be like Joseph. உலாவுடைய 31 சொல்லுது, பயப்படாதே, கலங்காதே, அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை தோற்று போட விடமாட்டார். Do not be afraid or discouraged, because He is with you. He will not fail you and abandon you. சகோதரர்கள் மறந்தாச்சு, போத்திபாருடைய மனைவி துரோகம் செய்தாச்சு, இந்த அரண்மனையில ஜெயிலோடு இருந்த அவரும் கைவிட்டாச்சு. ஆனா என் தேவன் என்னை மறப்பதில்லை. The God will never forget me. The God you worship is not the God to forget you. சங்கீதம் 139:14 சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் என்னை பார்த்தீர். You saw me, Lord, before I was born. How precious your thoughts for me. நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நீர் என்னை பார்த்த ஆண்டவர். What an amazing God we serve. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களை பார்த்தாங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களை மறந்துட்டாங்களா? யோசிச்சு பாருங்களேன். நீங்க பிறக்காததுக்கு முன்னமே உங்களை பார்த்த ஆண்டவர் நீங்க உயிரோடு இருக்கும்போது உங்களை மறந்துட்டாங்களா? No. He remembers you. He remembers you. Isaiah 44:21. I, the Lord, made you. I will not forget you. நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறந்ததில்லை, நான் தான் உன்னை உருவாக்கினேன். I will never quit loving you. எரேமியா 31:3. நான் உன்னை நேசிப்பதை நிறுத்தவே இல்லை. I'm always loving you. You are my child. சங்கீதம் 27:10. உங்க அப்பா அம்மா உன்னை மறந்தாலும், எந்த மனிதன் உன்னை மறந்தாலும் நான் மறப்பதில்லை. He is not forgotten you. The God of Joseph is your God. The Yosef தேவன், என் தேவன்,
நீங்கள் பெருமையோடு உங்களுக்கு நீங்க சொல்லணும், the God of Joseph is my Joseph. இதோ யோசேப்பின் ராஜா என்னுடைய ராஜா. யோசேப்பை மறக்காம நடக்கிற தேவன் என்னை மறப்பதில்லை. யோசேப்பை உயர்த்தினவர் என்னை உயர்த்துவார். ஒரு நாள் வரும், ஒரு சூழ்நிலை வரும், தேவன் அவர் என்னை நடத்துவார். அதற்காக நான் காத்திருப்பேன். இது எல்லாத்துக்குமே ஒரு சீக்கிரம் என்ன தெரியுமா? யோசேப் காத்திருந்ததுனாலதான், யோசேப் பொறுமையா இருந்ததுனாலதான், அவர் பொறுமையா இல்லாம காத்து கொள்ளாம அர்ஜென்டா ஏதாவது செய்திருந்தால் தேவனுடைய கரத்தை அவருடைய வாழ்க்கையில் காத்துக்க முடியாது. He could not have seen the hand of God in his life if he was urgent and hasty. I want to give a life clue to you. Whatever you do in a hurry probably is not God's plan. இதெல்லாம் அவசரமா செய்யணும்னு நினைக்கிறோமோ அங்கே தேவனுடைய தீர்மானம் இருக்காது. அதனாலதான் அந்த அவசரம். That's why that hurry for me, because God's plan is not there and you want to do hook or crook and get the thing done. ஏதாவது அப்படி இப்படி செய்து நாம் பிடிச்சிருக்கோம். No, it can't work that way. Even if it works, it will break. அப்படி நடந்தாலும் அது உடைந்து போகும். ஏனால் தேவனுடைய சித்தம் இல்லை, அவர் தேவனுடைய சித்தம் இருக்கும்போது he will allow and he will do it and I just trust him. அப்ப நான் உங்களை நம்பிதான் இருக்கிறேன். நீர் என்ன மறக்காதவர். நம்ம எல்லாம் ஒரு சூழ்நிலை வாழ்க்கையிலிருந்து வந்திருக்கிறோம். ஆனால் அவர் எங்களை மறக்கவில்லை. The word of God of comfort for you today is He's not forgotten you. கண்களை மூடி நாங்கள் ஜெபநிலையிலே இருப்போம். Let us be in prayer and submit to God and help us to have a heart like Joseph, for He is not a God who will us. As you are prayerfully check, as you are prayerfully in the presence of the Lord, as I sing this song, submit this prayer to the Lord as this song is sung, as a testimony. நீர் என்னை மறப்பதில்லை, மறப்பதில்லாதவரே, நீர் என்னை கைவிடுவதில்லை. கண்களை மூடி ஜெபநிலையில் இருப்போம். கண்களை மூடி ஜெபநிலையில இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். As you spend time with தேவனுடைய சமூகத்தில் forgive me, O Lord, if I have thought you have forgotten me. Encourage me, O Lord, if I am thinking you have forgotten me. For you are a God who will never forget me. ஆண்டவரே, நீர் என்னை மறப்பதில்லை. ஆண்டவரே, அதை நான் விசுவாசித்து உடைய கரத்தை நான் ஒப்புக் கொடுத்தேன். என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்னை நடத்துவார் என்று பொறுமையோடு நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். ஜெபநிலையில் இருப்போம். என்னை நினைவாயிருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, என்னை நினைவாயிருப்பவரே,
மகனே, trust God and leave to Him, and He will take care of things. One of the proofs of trusting in God is patience and endurance. நம்ம வாழ்க்கையில தேவனை விசுவாசிக்கிறோம் என்பதற்கு ஒரு உறுதி நமக்கு தேவன் மேலே அதனால வருகிற பொறுமையும் சகிக்கிற தன்மை. அவர் நடத்துவார், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் மறப்பதில்லை. Whatever is your situation, pray and leave to God, for He will never forget you. அவர்